இன்னைக்கு டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்பெஷல் குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவு பச்சரிசி எடுத்து அதை ஒரு 3-4 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இந்த குழிப்பணியாரத்துக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் ஒரு பெரிய வெல்லத்தை நல்லா எப்படி துருவி வச்சுக்கோங்க. இது நான் ஆர்கானிக் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபில்டர் பண்ண தேவையில்லை. நீங்கள் சப்போஸ் ஆர்டினரி வெல்லம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் தூசு ஏதாவது இருந்ததுன்னா அது ஃபில்டர் ஆகி வந்துடும். அரிசிலாம் நல்லா ஊறிட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போடலாம். இது கூடவே இந்த துருவி வச்சு இந்த வெல்லத்தை ஆட் பண்ணுங்க. இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக 2 வாழைப்பழம் ஆட் பண்ணுறேன். வாழைப்பழம் ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும். அதையும் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்படி ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த பனியார மாவு பதத்துக்கு லைட்டாக இப்படி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விடுறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் இப்படி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு 1/2 கப் அளவு தேங்காவை போட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ நெய்யில் வறுத்து வச்ச இந்த கோகோனட்டை இந்த பனியார மாவில் ஆட் பண்ணலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழிப்பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிட்டு இனி பணியாரம் சுட்டு எடுத்துடலாம். ஒரு குழிப்பணியார சட்டியை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒவ்வொரு குழியிலையும் தேவையான அளவு ஆயில் விடலாம். ஆயில் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் ஒரு சின்ன குழிக்கரண்டி வச்சு அந்த பணியாரத்தை ஊற்றலாம். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் மறுபக்கம் மாற்றி போடலாம். சிம்மில் வச்சு பொரிய விடுங்க. அப்பந்தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். குழிப்பணியாரம் ரெடி ஆகிட்டு இதை எடுத்துடலாம். இனி எடுத்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படி மீதமுள்ள மாவுலையும் பணியாரத்தை பொரிச்சு எடுத்துடலாம்.
ஆயில் கம்மியாக இருக்கிற குழியிலெல்லாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், பணியாரம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. உள்ளேலாம் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். டேஸ்டியான குழிப்பணியாரம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.